வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். நேற்று ஒரு பெரிய ஹாட் டாபிக், இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவுக்கான வரி 18% குறைக்கப்பட்டது. இந்த டாப்பிக்கை சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லலாம். என்னன்னா, அமெரிக்காவில் நம்ம பொருளை இறக்குமதி பண்ணுறதுக்கான வரியை 50%லேருந்து 18% குறைச்சிட்டாங்க. இதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியம். இதனால லாபமான லாபம் தான். என்னன்னா, புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஒரு பொருளை இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு அங்கே போய் இறக்குமதி பண்ணும்போது அமெரிக்கா நம்ம பொருள் மீது 50% இருந்த வரியை 18% குறைச்சிட்டாங்க. ஸோ வரி குறைஞ்சதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திய பொருளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா விலை கம்மியாயிரும் வரி குறைச்ச உடனே. ஸோ நம்ம பொருளை அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. நம்மளுக்கு ஏற்றுமதி அதிகமாகும். ஸோ நம்மளுடைய லாபம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன் முன்னாடி 50% ஏற்றுனாங்க அப்படின்னா, நாம் ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. நம்ம எண்ணெய் வாங்குறதுனால நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வரியை 25லேருந்து இன்னொரு 25 ஏற்றி 50% அமெரிக்க அதிபர் கொடுத்தாரு, வரி விதித்தார். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்தியா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, நாங்கள் ரஷ்யாவிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதை கம்மி பண்ணிடுறோம், முற்றிலும் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு இந்த வரி விகிதத்தை குறைச்சிட்டாங்க. ஏன் ரஷ்யாவிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போர். அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க, ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தணும், ஓகேங்களா, அவங்களுக்கு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பட்டு ரஷ்யா நிறுத்தாதனால ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தில் தாக்கம் பண்ணுறாங்க. என்னன்னா, அவங்ககிட்ட இருந்து யார் யாரெல்லாம் எண்ணெய் வாங்குறாங்களோ அவங்ககிட்ட எண்ணெய் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி தடை பண்ணுறாங்க. அப்படி எண்ணெய் வாங்கினீங்கன்னா இங்கே அமெரிக்காவில் உங்கள் பொருளுக்கு நாங்கள் வரி அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிற அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்தியா ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்கினதுனால நமக்கு அமெரிக்கா 50% வரி விதித்தாங்க. இப்போ நம்ம ரஷ்யாட்ட இருந்து நாங்கள் வாங்குறத கம்மி பண்ணிடுறோம்னு சொல்லிடுறாங்க. என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு ரஷ்யாவை கண்டிப்பாக பொருளாதாரத்தை அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை தடை பண்ணணும், அவங்கள தனிமையாக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு பிளான். அதை தனிமையாக்கணும், அவங்களுடைய பொருளாதார நடவடிக்கை, அதாவது பொருளாதாரம் அவங்க வளர்ச்சி குறைஞ்சிரும். ஸோ போர்க்கம்பா கண்டிப்பாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. அதே மாதிரி ரஷ்யாவினுடைய வளர்ச்சி அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு அமெரிக்காவினுடைய காரணம். இதனால தான் எந்த நாடாக இருந்தாலும் சரி, உலக நாட்டில் ரஷ்யாட்ட இருந்தும் இன்னொன்று ஈரான்கிட்ட இருந்தும் வாங்கக்கூடிய எண்ணெய் வாங்காதீங்க, மற்ற நாட்டுக்கிட்ட இருந்து ஐரோப்பிய கண்ட்ரிலேருந்து வாங்குங்க, மற்ற ஐரோப்பிய கண்ட்ரிலேருந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான ரீசன். மற்ற நாட்டுக்கு, அதாவது அவங்ககிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறவங்ககிட்ட எல்லாத்தையும் வரி ஏற்றிட்டு இருந்தது முக்கியமான ஒரு ரீசன். மேலும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவிலிருந்து எரிசக்தி, தொழில்நுட்பம், விவசாயம், நிலக்கரி இதெல்லாத்தையும் அதிக அளவில் நாங்கள் இறக்குமதி பண்ணுறோம் அப்படிங்கிற உறுதியை இந்த ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஒப்பந்தத்தில் நம்ம நாட்டினுடைய ஜவுளி உற்பத்திங்கிறது அதிகமாக முன்னேற்றம் அடைய போகுது. காரணம் என்னென்னா, வரி ரொம்ப குறைச்சதுனால இருக்கிறதுலே அமெரிக்காக்கிட்ட தான் நம்ம அதிகமாக ஜவுளியை ஏற்றுமதி பண்ணுறோம். இப்போ இந்த வரி 50% ஏற்றுனதுலேருந்து அந்த ஏற்றுமதி கம்மியாயிடுச்சு. அதனால் ஜவுளித்துறையே பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ வரி குறைச்சதுனால ஜவுளித்துறை கண்டிப்பாக இந்தியாவில் நல்ல வளர்ச்சியை அடைய போகுதுங்கிறது கன்ஃபார்ம். ஸோ இதனால் ஜவுளித்துறை உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்தின் மூலயமா. நன்றி.